இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 21 மேலும் 24 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். திருவருகை காலத்தினுடைய இந்த முதல் வாரத்திலே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே விண்ணரசிற்குள் செல்வர். ஆம், கடவுளின் திருவுளத்தின்படி நாம் நடக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதோடு அதை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் முழுமையான ஒரு ஆன்மீகத்திற்கு, பக்திக்கு அர்த்தம். இன்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், கேட்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய செயல்பாடுகளாய் இருக்கின்றனவா? அல்லது நாம் ஜெபம் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழாமல் நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துனுடைய வருகைக்காக, அவருடைய திரு வருகைக்காக தயாரிக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் எந்த அளவிற்கு கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறோம்? அதேபோல நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறோமா? திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார், யார் பெயர் பெற்றவர்? தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுபவர் பெயர் பெற்றவர் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவர். நாம் எத்தனையோ நபர்களுக்கு வாக்கு கொடுக்கிறோம், வாக்குறுதி கொடுக்கிறோம். அந்த வாக்குறுதிகளை கடைபிடிக்கிறோமா? வாழ்ந்து காட்டுகிறோமா? பல நேரங்களிலே நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள், ஆட்சியாளர்கள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள், கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். நாம் அதையெல்லாம் கேட்டு நம்பி பல வேளைகளிலே அவர்களுக்கு வாக்கு செலுத்துகிறோம். நாம் ஏமாந்து போய்விடுகிறோம். ஒரு சிறு மழை பெய்தால் கூட இன்று எங்கு பார்த்தாலும் அந்த தண்ணீர் சரியான இடத்திற்கு ஓடாமல் தேங்கி கிடக்கிறது. சாலைகள் குண்டும் குழியுமாய் இருக்கின்றன. இதனால் விபத்துகள், மனிதனுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. இப்படியாக பல நிலைகளிலே அரசியல் ஆட்சி தலைவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில்லை. ஏனோ தானோ என்று
தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களை விமர்சனம் செய்கிறோம், அதற்கான உரிமை நமக்கு உண்டு. அதேபோல நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறோம். அந்த வாக்குறுதிகளை கடைபிடிக்கிறோமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை சொல்லுகிறது, செயல் அற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். நம்முடைய நம்பிக்கை செயல் வடிவம் பெற வேண்டும். ஆண்டவர் இயேசு எப்பொழுதுமே செயல்களை பார்க்கக்கூடியவர். இறுதி தீர்ப்பின் பொழுது பசியோடு இருப்பவர்களுக்கு நாமவே தன்னார்வத்தோடு மனமுவந்து உணவு கொடுக்கிறோம் என்று சொன்னால், அதுதான் பெரிய நம்பிக்கைக்குரிய விசுவாசத்தின் ஒரு ஆசீர்வாதம். அதுதான் நம்பிக்கையினுடைய ஒரு அடையாளம். நாம் நன்றாக போதித்து விட்டு அல்லது நன்றாக ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து கேட்டு விட்டு வெறுமனே ஜெபம் செய்து கொண்டு சக மனிதர்களுடைய துன்பங்களை கண்டும் காணாமலும் செல்லுகிறோம் என்று சொன்னால் விண்ணரசில் நாம் நுழைய முடியாது. நல்ல சமாரியன் ஓமையிலே எல்லோருக்கும் ஒரு கடமை இருந்ததாக அடிபட்டு கிடந்த மனிதனை கடந்து சென்று கொண்டே இருந்தார்கள். இந்த சமாரியர் மட்டும் முன் வந்து மனமுவந்து தன்னார்வத்தோடு தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய பணத்தை, தன்னுடைய உழைப்பை எல்லாவற்றையும் அர்ப்பணித்து அந்த அடிபட்டு கிடந்த மனிதனை தூக்கிவிட்டார். அவர் நலம் பெற உதவி செய்தார். இது போன்ற செயல்கள்தான் ஆண்டவருடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த திருவருகை காலத்திலே, கிறிஸ்துடைய வருகைக்கு உங்களை தயாரிக்கக்கூடிய காலத்திலே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு உடை எடுப்பீர்கள். அதே போல ஏழை எளிய பிள்ளைகள், சாலை ஓரங்களிலே வீதி ஓரங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் உடுத்த நல்ல உடையையும், அவர்கள் தூங்குவதற்கு போர்த்தி கொள்வதற்கு நல்ல போர்வையும், அவர்கள் பசிக்கு நல்ல உணவும் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே சரியான விதத்தில் உங்களை தயார் செய்கிறீர்கள். கிறிஸ்துடைய வருகைக்கு அர்த்தமுள்ள விதத்தில் ஆண்டோடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டி நம்மையே நாம் தயார் செய்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே விண்ணரசிற்குள் செல்வர் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்று இறை வார்த்தையில் கேட்டது போல உம்முடைய திருவுளத்தின்படி நடக்க நீரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவரே, எங்களை தூண்டுவீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து காட்ட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்த செய்வீராக. இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, நீரே அந்த நோயாளர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். கடன் பிரச்சனைகளிலிருந்தும் தீய போதை பழக்க வழக்கங்களிலிருந்தும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும். இதோ உடைய ஆசீர்வாதத்திற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க எங்களை நீர் வழி நடத்துவீராக. உடைய வார்த்தையை வாசிக்க கேட்க அதன்படி நடக்க இந்த நாளிலே நீர் எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே இடம் கொடுப்பீராக. எங்கள் பயணங்களை நீரே பாதுகாத்து ஆசீர்வதித்து தாரும். இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதி. எங்கள் இல்லங்களில் உம்முடைய பிரசன்னம் என்னாலும் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதாக. இதோ திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய, ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதித்து உடைய திருவுளத்தின்படி வழி நடத்த வேண்டுமென்று மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமீன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.